கோயம்புத்தூர்ல ஒருத்தன் மாநாடு நடத்தியிருக்கான். எதுக்குன்னா தன்னை பெரிய புடுங்கின்னு காட்டிக்கிறதுக்காக அதை நடத்தியிருக்கான், அவ்வளவுதான். அதுல அவன் சொல்றான், இலங்கையில இனப்படுகொலை நடந்துருச்சாமா. அது எல்லாம் நமக்கே தெரியும், இனப்படுகொலை நடந்திருக்கு. அந்த இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானோ ஊருக்கே தெரியும். இவன் மதுரையோட நின்றுட்டான், அந்த பக்கம் எட்டி பார்க்கல. ஆனா இவன் என்ன பண்றான், இந்த 16 வருஷம் கழிச்சும் நான் மட்டும்தான் இதை பேசிட்டு இருக்கேன்னு பேசிட்டு இருக்கான். இப்படி பேசுறத கேட்டா நமக்கு ஒரு கதை தாங்க ஞாபகத்துக்கு வருது. ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு. அவர் உயிரோட இருக்கும்போது அவருக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து பசங்க பார்த்துக்கிறாங்க. அந்த பசங்கள்லாம் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க, விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. அவர் செய்கிற செயல்களுக்கு நிறையா நல்ல பேரெல்லாம் வருது. ஒரு நாள் அவர் இறந்து போயிடுறாருங்க. இது வரைக்கும் அவரை பார்த்துக்கிட்டு இருந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவர் இறந்ததுக்கப்புறம் என்னென்ன ஃபார்மாலிட்டி ப்ரொசீஜர் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிடுறாங்க. அந்த ஊருக்கு போகிற ஒரு அநாத நாயின்னு வேணா சில்லற பையனை வச்சுக்கலாம். சில்லற பையனை விட சீமான்னு சொல்லலாம். சீமானுங்கிறது அவன் வச்ச பேரு, அவனோட ஒரிஜினல் பேரை சொல்லிக்குவோம், சைமன், மலையாள பேரு. அதாவது மலையாளி யாக்கோபின் மகன் மலையாள செபாஸ்டியனுக்கு பிறந்த மலையாளி சைமன். அந்த அநாத பையன் என்ன பண்றான், திடுதுப்புன்னு அந்த பெரியவருக்கு நான் தவசம் கொண்டாடுறேன் அப்படிங்கிறான். பெரிய மனுஷன், நல்ல மனுஷனா வாழ்ந்திருக்காரு, அவருக்கு யாரு வேணா தவசம் வைக்கலாம், வச்சுட்டு போட்டோம். ஆனா அவன் என்ன பண்றான், நான் யாரு தெரியுமா தம்பி, நீ தவசத்துக்கு போயிருக்க, நான் யாரு தெரியுமா, 4 முறை தனித்து போட்டி, நான் யாரு தெரியுமா, எத்தனை தடவை தோத்தாலும் நான் தனித்து போட்டி தான், நான் யாரு தெரியுமா, தம்பி நீ தவசத்துக்கு போயிருக்க, அதை பத்தி பேசு, என்னை ஏத்துக்கிறவன் மட்டும் என் கூட இருந்தீங்கன்னா போதும், தம்பி தவசத்துக்கு போயிருக்க, அதை பத்தி பேசு, நம்ம சக தோழனான ரஜினி சொன்ன மாதிரி வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, தம்பி தவசத்துக்கு போயிருக்க. இவன் தன்னை புடுங்கின்னு காமிக்கிறதுக்கு வேண்டியே இந்த விஷயத்த நடத்தியிருக்கான். எதுக்கு போனோங்கிறத மறந்துட்டான். தற்பெருமை பேசுறதுல பட்டைய கிளப்பியிருக்கான். இந்த வெத்து பெருமையெல்லாம் வேண்டாம் தம்பின்னு தான் நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த டிஎன் நியூஸ் சேனல்ல இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவன் ஒரு வெத்து வேட்டு, இவனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, சும்மா புழுகிட்டு இருக்கான், இதெல்லாம் நம்ம நம்ப வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு ட்ரோலை போட்டாங்க. யூஸ்வலாக ஒரு ட்ரோலுங்கிறது ஒரு கற்பனையாக வரும், ஆனால் இவங்க உண்மையாலுமே பண்ணிட்டாங்க. அதை பொறுத்துக்க முடியாத சில்லற பையனோட சில்லற பசங்க, இவன் தான் சில்லற, தம்பிகள்லாம் தெரியாமல் பண்ணுறாங்கன்னா தற்குறின்னு சொல்லிக்கலாமா, அது கரெக்டாக இருக்கும். அந்த தற்குறி பசங்க ஃபோன் பண்ணி அண்ணனோட பெருமையை சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க ட்ரோல் பண்ணதாவதும் அப்போவே முடிஞ்சு போச்சு. இவன் பெருமை பித்தணும்னு கூப்பிட்டு மண்ணள்ளி தலையில போட்டுக்கிட்டாங்க. பேசுறவன் சொல்றான், இவங்க அண்ணன் ஆறு தெரியுமா, யாரு ஒத்த கவுன்சிலர் கூட இல்லாதவன் தானே அப்படின்னு. தம்பி போற போக்கில் போற அளவுக்கு பொட்டனிலே அடிச்சிட்டாரு, அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு. நம்ம சொன்னா கூட ஏதோ பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்குவீங்க, ஆடியோ கேட்டுக்கோங்க. கலாய்ச்சது ஒரு குறிப்பிட்ட நபரை, அந்த நபரு என்ன அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றத நாங்க காமிச்சிருக்கோம். அப்படி இல்ல இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அப்படி பேசு, வா போ, நீ என்ன பண்ணுவ, கிழிச்சிருவோம்னா அப்ப எங்களுக்கு பேச தெரியாதா? ஒரு கவுன்சிலர் கூட உங்க கட்சிக்குள்ள இல்ல, எம்எல்ஏ இல்ல, எதுவும் இல்ல. நாங்க சரி இந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிட்டோம், இனி வேண்டான்னு அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம். என்ன பண்றது, தம்பிகளா போயிட்டாங்க, அதுவும் தற்குறி தம்பிகளா போயிட்டாங்க, விடுவானுங்களா, மறுபடியும் ஏத்து வாங்குவோன்னு அடுத்த வார்த்தை விட்டுருக்கான். ஏய் அந்த நாள் என்ன நாள் தெரியுமா, அந்த நாளை நீ ஏன் தப்பா பேசுற அப்படின்னு கேட்டிருக்கான். மே 18, மே இனப்படுகொலை நாள், மே 18. உடனே டிஎன் நியூஸ், உங்களை விட அந்த நாளோட முக்கியத்துவம் எங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்க இறந்த மக்களுக்காக அழுகிறவங்க, அழுதுட்டு இருக்கிறவங்க, தற்பெருமை பேசுற நான் இங்க கிடையாது, தற்குறி நான் இங்க கிடையாது அப்படின்னு அழுத்தி சொல்லல, ஆனா சொல்லியிருக்காரு. இனப்படுகொலைனால நாங்க கிண்டல் பண்ணோமா, எங்களுக்கு தெரியாதா யார் யாருக்கு மரியாதை கொடுக்கணும், மரியாதை கொடுக்க கூடாதுன்னு? அந்த நாள் உண்மையிலேயே நாங்க போட்டுறோம். அந்த நாளை ஒரு ஆள் வச்சு ஏமாத்திக்கிட்டு தான் நான் சும்மா இருக்கணுமா? அந்த நாளை, அவ்வளவு துக்ககரமான நாளை வச்சு ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காண்டான்னு சொல்லியிருக்காரு. எப்படி பிஸ்னஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களே ஒரு வீடியோவை போட்டு அதுக்கும் ஆப்பு வச்சிருக்கிறாங்க. ஒரு பெரியவர், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு பெரியவர், அவனுங்க அந்த கூட்டத்துக்குள்ள குடத்தை தூக்கிட்டு கும்மி அடிச்சாங்கல்ல, அதை வீடியோ எடுக்கல, இவனுங்க இதை அட்வான்ஸாகவே வீடியோ எடுத்துட்டாங்க. ஐயா நீங்கள் பணம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதனால இதை எங்களுக்கு சாதகமாக ஒரு விஷயமா எடுத்துக்கிறோம், இது ட்ராமா மாதிரி பிளான் பண்ணிக்கலாமா, உங்கள் உண்மையை நாங்கள் நாடகமாக எடுத்துக்கிறோம்
டேய் கொஞ்சம் பொழப்ப பாருங்கடா, நானே ஏமாந்து தான் பணத்தை போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் மைண்ட் வைஸ் சொல்லியிருக்கோம். ஐயா நீங்கள் கொடுக்கறத வச்சு நாங்கள் அப்படியே டெவலப் பண்ணிப்போங்க ஐயா, ஒரே ஒரு கிளிப்பிங் மட்டும் எடுத்துக்கிறோங்க ஐயா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இங்கே வந்து உட்கார்ந்ததே தண்டம், இந்த தண்டத்தை வேற சேர்த்து செய்யணுமா அப்படின்னு மறுபடியும் அவரோட மைண்ட் வாய்ஸ் ஓடி அவர் பர்ஸ் எடுக்கிறதுலேருந்து வீடியோ ஆனாக இருக்கு. அவர் அந்த பர்ஸில் இருந்து பணத்தை எடுக்கிறாரு, எண்ணிட்டு எண்றாரு. 1 2 3 4ன்னு ஒரு 5000 ரூபா வந்துருச்சு. அவர் அந்த பணத்தை எடுத்து அந்த பணப்பானைக்குள்ளே போட்டுறாரு. அது வரைக்குமே வீடியோ எந்த கட்டும் இல்லாமல் சூப்பராகவே ஓடிட்டு இருக்குது. ஐயா கொடுத்த மாதிரி போஸ் வேணும், கை எடுத்தது மேலே வெய்யுங்க. ஐயோ ஏன்டா அப்படி பண்ணீங்க, நானே ஏமாந்து போய் போட்டுட்டு இருக்கேன்டா அப்படின்னு மனசில் நினச்சிருப்பார். இருந்தாலும் வெய்யுங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஐயாவை போஸ் கொடுக்க வச்சு அந்த வீடியோவை எடுத்து உலகம் முழுக்க பரப்புறாங்க அந்த வீடியோவை. இதே மாதிரி நீங்களும் பணம் கொடுக்க ரெடியாக இருந்தீங்கன்னா கேமராவோட நாங்கள் வரோம், நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? இதையெல்லாம் இந்த டிஎன் நியூஸ் தம்பி பொழையன்னு போட்டு டொமால்னு உடச்சி போட்டார். ஏன்டா அறிவுகட்டத்தனமாக அறிவுகட்ட வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க, போய் பொழப்ப பாருங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி இவ்வளவு சேதாரம் ஆயிடுச்சே, இனியாவது ஃபோனை வச்சுட்டு போவோன்னு நினைக்காம மறுபடியும் அடுத்த வார்த்தையை விட்டுறான். சீமா மாதிரித்தான் வந்தேன்னு வெய்யி கிழிச்சிருவேன், சதைச்சிருவேன், செஞ்சிருவேன். போன்ல ஏன்டா பேசிட்டு இருக்க, நேர்ல வாடா விளக்கென்னு அவர் சொல்லியிருக்காரு. நேர்ல வந்தா நேர்ல வந்தா நேர்ல வந்தா அப்படின்னு போன்ல இருந்தே எகறிட்டு இருந்திருக்கான். பார்க்க போனா போன்லயே முன்னாடி இப்படி நேர்ல வந்து நின்றுப்பான் போல தெரியுது. அம்பிட்டு தைரியசாலிங்க, அம்பிட்டு தைரியசாலிங்க. கேளு கேளு, உனக்கு என்ன போன் அடிச்சா உன்னால கேட்க முடியும், போன் அடிச்சுனா உன்னால கேட்க முடியும். வேற என்ன கிழிச்சிருவ, வேற என்ன கிழிச்சிருவ நீனு? என்ன என்ன நடக்கும்? அப்படியா? என்ன கிழிக்கப்படும் உதாரணம் சொல்லு. அதான் என்ன கிழிக்கப்படும், என்ன கிழிக்கப்படும்? அப்படியா? சரி வா நேர்ல வா பாப்போம், வா நேர்ல வா பாப்போம். ஆட தற்குறி தருதலைகளா, நீங்க ஏமாறுறதே தப்பு. இதுல அவன் அப்படித்தான் எங்களை ஏமாத்துவான், நாங்க அப்படித்தான் ஏமாறுவோன்னு ஏறிட்டு வந்து போனை வேற பண்றீங்க. அவரு ட்ரோல் பண்றவர், அவர் அமைச்சர்லேருந்து முதலமைச்சர்லேருந்து எல்லாத்தையுமே ட்ரோல் பண்றாள் தான். ஒரு விமர்சனத்தை ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கங்க தற்குறி தம்பிகளா. ஆக்கப்பூர்வமானா எப்படி? சரி இதுவரையும் நம்ம ஏமாத்திட்டோம், இனியாவது யாரையும் ஏமாத்தாம கரெக்டாக நம்ம கட்சியை கொண்டு போகலாம் அப்படி நீங்கள் திருந்தணும்னு தான் அவர் திருத்துற வீடியோவை போட்டிருக்காரு. அவரோட திருத்துற வீடியோவை ஏண்டா ட்ரோல் வீடியோவாக நினைக்கிறீங்க? சரி என்ன பண்ணுறது, தற்குறிகளுக்கு மூளை அவ்வளவுதான். ஆட ஒருத்த மட்டும் இல்லை, இன்னும் 2 பேர் வேற பேசியிருக்காங்க. நமக்கு இதுவே 10 மினிட்ஸ் ஆயிடுத்து. இதில் ஃபினிஷிங் டச் வேற நம்ம கொடுக்கணும், அப்படியே விட்டுறப்படாது. ஃபினிஷிங் டச் என்னன்னா, ஆட தற்குறிகளே தற்குறிகளே, அவனுடைய பாடலுக்கும் உங்களுடைய ஆடலுக்கும் அந்த நாள் உகந்ததல்ல. குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு அது ஒன்றும் உங்களோட குடும்ப விழா கிடையாது. அது இனப்படுகொலைய சொல்ற நாள், அதோட வீரியத்தவே கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கீங்களே. இதுல மிச்ச கட்சிங்கள்லாம் அரை கம்பத்துக்கு கொடி ஏத்தணுமாமா, ஆனா இவங்க கொடி உச்சத்துல பறந்துட்டு இருக்குமா. ஏன்னா இவங்களுக்கு அம்பிட்டுதான் அறிவு. நம்ம என்ன சொல்றோம், நம்ம எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற அக்கறையே கிடையாது. இதுல வேற ஆனா ஊனா சொல்லுவாங்க, எங்க அண்ணனை பற்றி அவதூறு பரப்பாதீர்கள். புன்னகை ஒரு சேலஞ்ச் பண்ணுது. எங்கள் அண்ணன் செபாஸ்டியன் சைமன்கிற உண்மையான மலையாளி இப்போ செந்தமிழன் சீமான்னு பேர் மாற்றி வச்சிருக்கிற எங்கள் அண்ணனை பற்றி நீங்கள் தப்பாக சொன்ன விஷயம் இது முற்றிலும் அவதூறு அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து ப்ரூஃபோட காமிச்சிருங்க. அதாவது இந்த செபாஸ்டியன் சைமன்கிற பேர் அவதூறு அப்படின்னா இது சொன்னது கூடவே சுத்திக்கிட்டு இருந்த அந்த செவ்வாழையான களஞ்சியம். சொல்லு அவதூறுன்னு சொல்லு. விஜயலட்சுமி கூட சீமான் இருந்ததா சொன்னப்ப அதெல்லாம் அவதூறுன்னு தானே சொன்னீங்க. ஆனா இவனே ஒத்துக்கிட்டான்ல, விரும்பித்தான் வந்தாங்க இருந்தா, நானும் அவ கூட அதுக்காக தான் இருந்தேன்னு சொல்லி நான் அதுக்காக காசும் கொடுத்தேன்னு ஒத்துக்கிட்டார்ல. இது அவதூறா சொல்லுங்க. அப்புறம் ஆமக்கறி இட்லி கறி இதெல்லாம் அவதூறுன்னு சொல்லிக்கிட்டதே அவன்தான். இத்தனை அவதூறுகளையும் அவன் பரப்பிட்டு நாங்க அவனை பத்தி அவதூறு பரப்ப வேண்டான்னு எங்க கிட்ட சொல்றீங்க. கடைசியா ஒரே ஒரு அவதூறு சொல்லிக்கிறேன், கேட்டுக்கங்க, நோட் பண்ணி வச்சுக்கங்க. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இவனே இதே மேடையில கூட நின்று பிரபாகரன் அவர்களையே தப்பா பேசுவான். என்ன தெரியுமா சொல்லுவான்? நான் மறுவாசிப்பு பண்ண பிரபாகரனை பத்தின்னு கொஞ்சம் கூட வாய் கூசாம சொல்லுவான். இது அவதூறா உங்களுக்கு இன்னைக்கு தெரியும்.
இதே மாதிரி தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி பெரியாரை பாராட்டி பேசிட்டு இருந்தான். 15 வருஷத்துக்கு அப்புறம் மறுவாசிப்பு பண்ணிட்டானா? அந்த மறுவாசிப்பு பண்ண புக்கை எழுதுனது சோ ராமசாமி, ரெக்கமெண்ட் பண்ணது குருமூர்த்தி. அதே மாதிரி நான் சொன்ன இந்த டைமுக்குள்ள வேற யாராவது அவனுக்கு ஒரு புக்கு கொடுத்து மறுவாசிப்பு பண்ண வைப்பாங்க. அப்பவும் இந்த தற்குறி தம்பிங்க இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அப்பவும் உங்களை தற்குறி தம்பிகள்னே பெருமையோட சொல்லிக்கிறேன், இப்பவும் புன்னகையோட சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.